இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இத்துடன் தொடர்ந்து வீடியோ வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஏரி கூட தண்ணி இல்ல நானும் தான் கேட்கறேன். ஆச்சு என்ன ஆச்சா இருக்கும். கர்நாடகா இருந்து ஃபர்ஸ்ட் நுழைவாயுமே நம்ம இருக்கிறோம். நம்ம ஊர் பெண்ணால் தாலுக்காவுக்கு எந்த ஒரு ஏரி கூட நம்ம. ஆனா சேலம் மாவட்டம் பூரா தண்ணி போய் என்ன பண்றது. நம்ம அடிவாரத்தில் நம்ம இருக்கு நம்மளும் தண்ணி இருந்தாலும் ஒரே கிணத்தில் பால் குடிக்கிறது, ஒரே கிணத்தில் பால் அருந்துகிறது. இருந்தாலும் கற்பனையே மாதிரி எல்லாம் கணவனே கண்கண்ட தெய்வம் இருக்கிறார்களா? சுவாமி பகவானே, காலையில் இழந்த உடனே கண்ணுடைய பாதத்தை சுத்தமா கழுவிட்டு பூவும் போட்டு வச்சுட்டு, ஏன்னா எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச தெய்வம் கணவன் மட்டும்தான். ஆமா, பாதத்தை படிஞ்சு விட்டுதான் மறு வெளியே பாக்குறேன். யாரும் வாடா போடா நக்கடா புறா கேட்கறதில்ல சாமி. 30% புறா பொம்பளை புறா கோட்டை குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. சாமி செத்துதான். அது உங்க நாட்டில இருக்கும். 54 இருக்காது. கோட்டை குடிக்கல கோட்டை கூட்டு சில பேருக்கு ஆம்பளைக்கு சோறு இல்லை. அப்படி என்றால் எங்க போய் நிக்குதான் தெரியல. எந்த ஒரு குறைபாடும் இல்லை. எந்த குறைபாடும் இல்லை சாமி. அன்பா, இருந்தாலும் இந்த தேச விசாரணையே எனக்கு சிறிதும் களைப்பாக இருக்கிறது. அதனால என் மனைவியாகிய சிவசத்திரத்தை அழைத்து சிறு அரசியல் பேச வேண்டும். மன்னர் அழைத்தார் என்று என் மனைவியாகிய சிவசத்திரத்தை அழைத்து வந்தியா?
அம்மம்மா அம்மா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆமா. நாளடைவுக்கு தெய்வீக சபை ஆ. சீர்திருத்தமான சிங்கார மேடையில் நான் வருகின்ற போது ஆமா. நான் யாரு யாரு? எமதுடைய பெயர் என்ன பெயர் என்ன? உனக்கு தெரியுமா என்ன? நாங்கள் சொன்னால் தெரியுங்கன்னு. அப்படியா? ஆமா. நாட்டுக்கு நாடு மகாநாடு மகாநாடு. அருமையும் பெருமையும் பேரும் புகழும் சிறந்த அதாவது கண்ணந்தேரி கிராமம் கோசாரப்பட்டியில் அமர்ந்திருக்கும் அருள்மிகு பச்சையம்மன் முத்துசாமி கருப்புசாமி இனிய பெருமாள் திருக்கோயில் முன்பதாக இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். ஆமா, இந்த நடத்தக்கூடிய நாடகம் அதாவது அரிச்சந்திர மயான காண்டம். அதாவது ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றி கூடி இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. எப்படி ஏற்பாடு? ஆமா ஆமா. எப்படி சமையல் சாப்பாடு? அதாவது சிறுதுண்ட பத்த வெங்காட்ட நங்கைய போல பொறுமைக்கு தரவன் போருக்கு பீமன் வில்லுக்கு விஜயன் சொல்லுக்கு அரிச்சந்திர வாரி வாரி வணங்கக்கூடிய அங்கிதாசாரி வந்த கரட போல அதாவது நமக்கெல்லாம் அன்பளிப்பாக வாரி வழங்கியும் அதாவது சிறுதுண்ட பக்க வெங்காட்ட நங்கை போல சாப்பாடு போட்டாங்களோ. ஆமா, அன்னதானம் ஆயிரக்கணக்கான பேர் சாப்பிடுறாங்க. ஆமா, இப்படி அன்னதானம் படித்து அந்த அம்மனுக்கு முன்பதாக நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. இன்று நடத்தக்கூடிய நாடகம் சக்தி ஹரிச்சந்திர மயான கண்டம். ஆமா, அல்லது சந்திரமதி அம்மன் வேலை பாகம். ஆமா, நாடகத்தை பார்க்க வந்த அனைத்து ஊர் பொதுமக்களும் உள்ளூர் பொதுமக்களும் அனைத்து கலைகளும் கட்டுணர்ந்த மாமேதைகளும் புண்ணியவான்களும் இந்த சீர்திருத்தமான சிங்கார மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ மகான்கள்லாம் ஆடிய திருவாதம் பட்ட அந்த மண்ணு. ஆமா, இப்படி அனைவற்று பேருக்கும் நம்ம கலைக்குழும சார்பாக அம்மனுடைய அருள் பெற்று எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி நோய் நொடி இல்லாமல் சீறு சிறப்புமாக செல்வாக்காக வாழையடி வாழையாக இந்த வையகமெல்லாம் போற்ற வேண்டும் என்று அந்த பச்சை அம்மன் அனைத்து குடும்பங்களுக்கு அந்த வாழ்த்து கொடுத்த லட்சிக்க வேண்ட ராமோ ஜெயம். அதாவது நமக்காக அன்பளிப்படுத்த அருமை உள்ளங்கள் அனைத்து உள்ளங்களும் அவருடைய குடும்பம் எல்லாம் அள்ளி கிளைகளை தருகு போல் வேரூன்றி பச்சை அம்மானுடைய ஆசி பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாடகத்தில் ஹரிச்சந்திர மயான காண்ட சந்திரமதி அம்மன் வேலைவாக என்று சொல்லக்கூடிய நாடகத்தில் நான் யாரு அந்த நோக்கம் என்ன? அம்மா கையோட்டி தன்னை யாரோ என்னுடைய பெயர் தான் அதாவது சிவ சந்திரமதி என்று அழைப்பார்கள். சபாஸ், உன்னுடைய பெயர் சிவ சந்திரமதி. அம்மா, உன்னுடைய பெயர் சிவ சந்திரமதியாக இருந்துட்டாலும் உன்னை பெற்ற தாய் தந்தை யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? அடியே, நான் எப்பேற்பட்டவருக்கு மகளாக பிறந்து நான் யாரையும் ஆலையிட்டு இந்த அயோத்தியமா நகரத்தில்
சிறப்போடு வாழ்ந்து வர ஆமாம்மா. அவங்க யார் தெரியுமா? யாரு? அது என்ன பெற்றதொரு தாயாரு. அம்மா பேர சொன்னேன். அம்மா, இந்த சந்திரமதியை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரம்மா? வானலோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோ என் தாய். வானத்திற்குரிய சந்திர பகவான் உன் தாய். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஈசனோ யானை முதல் எறும்பு வரை 84 ஜீவ வேதங்களுக்கு பரிகரிக்கக்கூடிய கருத்தாவால் விளங்கக்கூடிய ஆமா. சிவபெருமான் என்னுடைய தந்தையார். என்னங்க பொங்காச்சா இருக்குது பரலகாரல இதெல்லாம் பொங்காச்சா இருக்குது கங்காச்சா இருக்குது அப்படி சொல்லு. வானலோக சந்திரன் அந்த அம்மாவுடைய தாயா, சிவபெருமான் அந்த அம்மாவுடைய தந்தையா. ஆமா, எப்படிமா அது? வானலோக சந்திரன் ஒரு ஆண்மகன், சிவபெருமான பணியளக்கக்கூடிய கருத்தா உலகத்தையே தெரியும். ஆமா, அவரும் ஒரு ஆண்தான். ஆணுக்காரன் நீ எப்படி பிறந்த? வானலோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனோ ஒரு ஆண்மகன், ஆமா. ஈசனோ ஆண்மகன். ஆணுக்கு ஆணுக்கு நீ எப்படி பிறந்த? அம்மா, எந்த உயிர் ஜீவன் இருந்தாலும் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு குழந்தைய பெக்க முடியும். தவிர ஆணோ சேர்ந்தோ ஒரு பெண்ணோ சேர்ந்து பெக்க முடியாது. ஒரு புதுமையாக சொல்றது. அம்மா, வானலோகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நாள் பூலோகத்திற்கு வந்து பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்துல குளித்துட்டாரு. ஆமா, ஒரு குளத்துல குளித்தார். அந்த குளமாகப்பட்டது குரு முனிவருக்கு சொந்தம். ஆமா, குரு முனிவருடைய சொந்தம். ஆமா, அந்த குருமுனிவர் என்ன செய்தார்? என்ன செஞ்சாரு? தான் குளிக்கக்கூடிய குளத்துல யாராவது ஒருவர் வந்து குளிச்சிட்டாங்க, குளிச்சிருக்கிறார். மறுமுறை யாராவது வந்து குளித்தால் ஆண் குளித்தால் பெண் ஆக வேண்டும், பெண் குளித்தால் ஆண் ஆக வேண்டும், அல்லது பெருத்து கல்லாக வேண்டும். சவித்து விட்டு போய்விட்டார் முனிவர். ஆமா, சரி. மறுமுறை வானலோக சந்திரன் பூலோகம் வந்தார். பூலோகத்தில் குடித்தால் அழகிய பெண் உருவாயம் ஆறிச்சு. எனது குலத்துக்கு சபித்து தெரியல. பெண்ணாக மாறிட்டாரு. பெண்ணாக மாறிவிட்டார். சந்திரனை வைத்து நான் கலகம் செய்ய வேண்டும் என்று நாரத மகாமுனிவர் என்ன செய்தார்? என்ன செஞ்சாரு? அந்த ஈசனிடத்தில் சென்றார். வன பதுமையை பார்க்க வந்த ஈசன் அங்க என்ன செய்தார்? நாரதா, இந்த வனப்பதிமையில நானும் நீ போய் கொண்டிருக்கிற நேரத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்கிறது. சிவசிவா கேட்கிறது. ஆமா, அபயம் அபயம் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. ஆமா, அப்படி என்று அந்த குளக்கரை அருகாமல் செல்ல, அந்த குளக்கரையம் செல்ல சந்திரன் பெண்ணாக இருப்பதை மெய் மறந்து மதிமயங்கி சந்திரனோடு ஈசன் சேர்ந்தார். சேர்ந்தவுடனே ராட் தங்காது என்று குரு பெரியோர்கள் ஒழித்தது போல, தேவைப்பட்ட ராட் தங்காது என்று குரு பெரியோர்கள் ஒழித்தது போல சிவனுக்கு சந்திரனுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது. சிவனுக்கு சந்திரனுக்கு பிறந்த குழந்தை. அந்த குழந்தைக்கு என்ன பெயரிட்டார்கள்? சிவனுக்கும் சந்திரனுக்கும் பிறந்ததால் சிவ சந்திரமதி என்று பெயரிட்டார்கள்.
அம்மா அம்மா சிவனுக்கு சந்தனுக்கு பிறந்தால் சிவ சந்தனமதி என்று பெயரிட்டு சரிம்மா உன்னை யார் இடத்துல ஒப்படைத்தா? ஆமா சந்திரனோ தேவலோகம் பாலலோகம் எடுத்து செல்ல முடியல. சந்திரனோ அந்த இது கைலங்கரை எடுத்து செல்ல முடியல. அதனால அப்படி ஒப்படைத்து திருப்பமாக நான் யாரை திருமணம் செஞ்சேன்? பேருப்பட்டவங்க திருமணம் செஞ்சேன். எனக்கு எப்படி திருமணம் நடந்தது தெரியுமா? எப்படி திருமணம் நடந்துச்சு? அடியே அதாவது சுயவரம் நடந்தது. சுயவரம்னா அதாவது தான் அதப்படி மக்கள் எல்லாம் கூடியிருக்கிற மன்னாதி மன்னர்களும் மகிழ்படி சூழ்ந்த வீரர்களும் மன்னாதி மன்னர்களும் மகிழ்படி சூழ்ந்த வீரர்களும் ராஜாதி ராஜர்களும் நாட்டு நிற்கக்கூடிய அத்தனை பேரும் சுயமாரிக்கு வரலாம். என் மகளாக சந்திரமதி யாரு கழுத்துல மாலை இடுறாங்களோ அவங்களை திருமணம் செய்துக்கலாம் அப்படின்னு தந்தையார் உலகமெல்லாம் அரசு அழைப்பு கொடுத்தார். அப்ப எல்லா நாட்டு அரசர்களும் இளவரசர்களும் இப்படி சுயவர மேடைக்கு வந்திருந்தாங்க. நான் மேலேயே உயரமாக நின்று தன்னுடைய தந்தையார் பக்கமா தாய் பக்கம் நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் அதுல மட்டும் ஒரு இளவரசன் என்று எழுந்து கேட்கிறாரு, மதிதைய மகாராஜனே, இந்த சந்திரமதிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகி போச்சு. என்ன சொல்ற? ஆமா, திருமணம் ஆன பெண்ணை எப்படி வந்து சுயமர மேடைக்கு கொண்டு வந்து நிறுத்துறேன்? மீண்டும் மறுமுறை திருமணம் செய்யலாமா? செய்யலாமா? இது தவறல்ல. ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசன் இப்பேற்பட்ட தவறை செய்யலாமா? மதிரிய மகாராஜா உனக்கு என்ன மதி கெட்டு விட்டதா? ஒரு இளவரசன் எந்திரிச்சு கேட்கிறான். ஆமா, ஒரு இளவரசன் எந்திரிச்சு கேட்கிறாரு. முறை கோடி மன்னவன் செங்கோலன்மை செய்யின் உரை கோடி வல்லாத வானம் பெயல். ஒரு நாட்டில் ஒரு அரசன் தன்னுடைய நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி செய்து வந்தானால் அந்த நாட்டில் மழை மேகம் தவறி பருவமழை பெய்யாமல் போய் என்று முன்னோர்கள் உரைத்திருக்கிறாங்க. நீதி தவறிய மதிரிய மகாராஜனை ஒரு மணமேடையில் மாங்கலி தரித்து பண்ண எப்படி கொண்டு வந்து நிறுத்தலாம் அப்படின்னு இளவரசன் கேட்கின்ற போது யாரால பாக்குறாங்க. ஆமா, ஆச்சரியப்படுறாங்க. எல்லா ராஜர்களும் மன்னர்களும் எத்தனை பேரும் பாக்குறாங்க. 33 கோடி தேவர்கள், 44 ரிஷிமார்கள், அசுரர், கைக்கர், கிண்ணர், கிரீட, கிம்முன்னு சொல்லக்கூடிய ஜீவஜந்துக்கள் எல்லாம் சந்திரமதி கழுத்தை பாக்குறாங்க. யார் கழுத்துக்கோ அந்த தாலி தெரியவில்லை. தாலியே தெரியல. ஆமா, 2 பேருக்கு வாக்குவாதம் யாரா இருக்கு? என் தந்தையாக மதிதிய மகாராஜனுக்கும் அந்த இளவரசனா வந்திருக்க கூடியவருக்கும். அந்த இளவரசன் யார் தெரியுமா? அவர்தான் அயோத்தி மாநாட்டை ஆண்டு வரக்கூடிய அதாவது ஹரிச்சந்திர மன்னர் இளவரசர். ஆமா, அவருக்கு என் தந்தையாருக்கு வாக்குவாதம். அவர் தாலி தெரிதுன்னு சொல்றாரு, இவரு எங்கேயுமே இல்லைன்னு இவரு கூட சண்டை வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போதுதான்
இந்த கௌதம மகாமுனிவர் எந்திரிச்சு வந்து இந்த ஹரிச்சந்திரன் சொல்வது உண்மைதான். ஹரிச்சந்திரன் சொல்றது உண்மை. சந்திரமதி கழுத்துல தாலி இருப்பது உண்மைதான். உண்மைதான். இது முன்ஜென்மத்தில் நடந்தது கதை. ஆமா. இது எப்படி நடந்தது என்று நான் சொல்கின்றேன். அப்படி என்று கௌதம மகாமுனிவர் எழுந்து நின்று சபையில் சொல்றாங்க. இத்தனை பேர் சபையில பெருத்த சபை, கேளும் சபையர்களே, இந்த சந்திரமதி ஆகப்பட்டவள் முன்ஜென்மத்தில் காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ஒரு மன்னனுக்கு நாடாளக்கூடிய அரசனுக்கு மதிவாணியாக பிறந்து வளர்ந்தாள். சந்திரமதி பேர் முன்ஜென்மத்தில் மதிவாணி. ஆமா. இந்த ஹரிச்சந்திரன் ஆகப்பட்டவன் முன்ஜென்மத்தில் மகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய திருலோசனன் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். அன்னைக்கு இப்படி சுயவர மேடம் நடந்துச்சு. அன்னைக்கு கழுத்துல மாலை போட்டா மன்னவனா ஆகணும்ன்றதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஆமா. எப்படின்னா சிங்க, அதாவது ஒரு கூண்டுக்குள்ள சிங்கம் இருக்கும். ஆமா. கூண்டுக்குள்ள சிங்கம் ஒண்ணு இருக்கிறது. அந்த சிங்கத்தோடு சண்டையிட்டு அந்த சிங்கம் மூச்சாய் கீழே விழணும், மயக்காய் கீழே விழணும். ஆமா. அப்படி எவன் ஒருவன் செய்கின்றான் அந்த உலகத்துல, அன்னவனுக்கு என் மகளாகிய மதிவானை குளிப்பேன் என்று காசிராஜனுடைய கட்டளை. யாராலும் முடியல, எல்லாரும் பயந்துட்டாங்க. சிங்கத்தோடு யாராவது சண்டை போட முடியுமா? சிங்கத்தோடு மோத முடியுமா? ஆமா. அப்பதான் அந்த மகத நாட்டை ஆண்டு வரக்கூடிய திருலோசனம் மட்டும் எந்திரிச்சு அந்த சிங்கத்து கூட்டுக்குள்ள போய் சண்டை போட்டு மயக்காயி கீழே விழுற வரைக்கும் சண்டை போட்டார். ஆமா, விழ வைத்து விட்டார். காலை நேரத்திலே அந்த மதிவாணிக்கும் திருலோசனுக்கும் மணமாலை முடிந்தது. திருமணம் முடிந்து விட்டது. கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்படி சபை ஆமா. சரி. இப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனே எல்லா நாட்டு அரசர்களும் மன்னர்களும் இளவரசர்களும் அவங்க வீடு போயிட்டு குதிரை மேலயும் யானை மேலயும் இப்படி போய் நடப்பயணம் போயிட்டே இருக்கிறாங்க. ஆமா. சரி. இந்த திருலோசன் என்ன பண்றாரு, ஒரு ஆத்தங்கரைக்கு போயிட்டு குளிக்கிறாரு. கல்யாணம் ஆயிடுச்சு, ஆத்துல குளிச்சுட்டு போலாம் குளிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி குளிக்கிற தருவாயில இந்த குதிரை மேல போனாரு பாரு ஒரு அரசன். ஆஹா, காத்திருந்த முண்டாட்டிய காத்திருந்த கூட்டு போன மாதிரி இத்தனை நாளா இந்த மதிவானை கல்யாணம் பண்ணிட்டு போனான்னு இருந்தோம். இந்த திருலோசன சிங்கத்தோட சண்டை போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த ஆளை சும்மா விடலாமா அப்படின்னு இப்படி திருலோசன ஆத்துல குளிச்சு கொண்டிருக்கிற போது ஆமா இந்த பின்னாடி போனா பாரு இந்த குதிரைல ஆமா ஒரே பின்னாடி ஒரே குத்து. ஆமா. அங்கே அந்த திருலோசனை இறந்துட்டாரு. நாட்டு ஆளக்கூடிய இறந்துட்டாரு. ஆத்துல பெணமா மிதந்து போகுது. ஆமா. இன்னும் மன்னவரை காணமே அப்படின்ற மதிவாணி ஆகப்பட்டவள் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாக எங்கேயும் ஓடி ஓடி தேடி பாக்குறான். பார்த்த இடமெல்லாம் பத்தா அவை காணலையே. நான் நின்ன இடமெல்லாம் என் புண்ணியரை சேவகரை காணலையே. காலை நேரத்துல என்ன கழுத்துல மாங்கல்ய தாலி தரித்தாரு, மாலை நேரம் என் புண்ணியர் வரலையே. நான் எங்கதான் கண்டு தேடுறது அப்படின்னு அங்கங்க தேடுறா. எங்கேயுமே மன்னர் காணல, தென்படவில்லை. யாருமே எந்த வீதியும் போய் பாக்குற, எந்த வீதியிலும் மன்னவர் இல்ல. ஆத்தங்கரையார போறா. அந்த பிணமாகப்பட்டது மிதங்கு கொண்டு போயிட்டே இருக்குது. ஆமா. ஆஹா. ஒரு பெண்ணுக்கு வாழ்நாள் முழுத பூவும் பொட்டு முக்கியம். ஆமாமா. மன்னவன் தடமறந்தா மதில் ஏறி சண்டை செய்யலாம், கொண்டவன் தடமறந்தா கோட்டை ஏறி சண்டை செய்யலாமா. எதுவுமே இல்லாத ஒரு பெண்ணாகப்பட்ட இளைய வயசுல மாங்கலித்து எழுந்து மன்னவர்ல இருந்து பூவிலிருந்து பொட்டிலிருந்து பொன்னையை வாழ்ந்து ஊரே சிரிக்கும்படியாக கேவலப்படுத்தும்படியாக இழிவாக பேசும்படியாக வாழ்ந்து விட்டுமே. இதுக்கு மேல நான் ஏன் உயிரோடு இருக்கணும் அப்படி என்று அந்த மதிமாடி ஆகப்பட்ட ஆத்துல குதிக்கிறான். கணவன் இருக்க கூடாது, இருக்க கூடாது. ஆமா, இவளும் மிதட்டு போறான். அப்பதான் கௌதம மகாமுனிவர் தவம் பண்ணிட்டு கண் விழித்து பாக்குறா. இந்த அம்மா மிதந்துட்டு வராங்க. ஆமா. அந்த அம்மாவை காப்பாத்தான போய் இழுத்து முடிய பிடிச்சி இழுத்து வந்து மேட்டுல போடுறாங்க. அந்த அம்மா அழுகுறாங்க. அம்மா, நீ யாராவது இருந்தாலும் சரி, மஞ்சள் குங்குமத்தோடு உன் புருஷனோடு நீடூழி காலமாக சுகமாக வாழ்வாய். கௌதம மகாமுனிவர் வாழ்த்திட்டாரு. பொட்டோடு சீரம் சிறப்புடனே வாழ்ந்துருப்பாய். நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்திட்டாரு. எங்க பூவும் பொட்டோடு இருக்குது. ஆமா. இந்த அம்மா மறுபடியும் வெம்பி அழுகுறாங்க. தெரிந்த மகாமுனிவரு, கௌதம மகாமுனிவரு, என் மன்னவர் ஆத்துல மிதந்த பிடமா போயிட்டு இருக்கிறாரு. காலையில என் கழுத்துல மாலை சூடினவரு, மாலை நேரத்தில்
பிணமா போயிட்டு இருக்கிறாரு. நான் எப்படி சாமி இப்படி பூவோடும் பொட்டோடு வாழ முடியும்? நீங்களே சொல்லுங்க, நீதியா தர்மமா நியாயமா சொல்லுங்க என்று கௌதம மகாவலியர் மரிமானி கேட்கின்ற போது, அம்மா அம்மா உன்னுடைய மாங்கல்யமாகப்பட்டது அடுத்த பிறகு இப்படியே தான் இருக்கும். அன்னவர் போனாலும் இதோட விதி முடிந்து விட்டது. விதி பணம் தனவெல்ல வேந்தனும் அறிமாட்டார். இது வரு விதி வந்தா படு விதி பட்டத்தான். ஒரு மனிதன் மண்ணிலேயே மானிடனாய் அவதரித்தால் அவனுக்கு மரணம் என்ற விதி விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதி இந்த உலகத்தில் யாராலும் தடுக்க இயலாது. அதனால் இப்பிரிவில் அவன் போகட்டும். இந்த மாங்கல்யம் அப்படியே இருக்கட்டும். அப்படியே இருக்கட்டும். ஆமா, இந்த திரிலோசனாகப்பட்டவன் இறந்து விட்டான் இல்லையா, அடுத்த ஜென்மத்தில் இவன் அரிச்சந்திரனாக பிறப்பான். அடுத்த ஜென்மத்துல ஹரிச்சந்திர பிறப்பான். ஆமா, அந்த மதிவாணி இந்த மதிவாணி ஆகப்பட்டவள் அடுத்த ஜென்மத்தில் சந்திரமதியாக பிறப்பாள். அப்படி பிறக்கின்ற போது கண்ணமாபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய மதிலேய மகாராஜனுக்கு சந்திரமதியாக வளர்ந்து வாலிபமாகி அவர் கொடகிரி அயோத்தி மாநாட்டு ஆண்டு வரக்கூடிய திருசங்குக்கு மகனாக பிறந்து ஹரிச்சந்திரனாக வாழ்ந்து மணமாலை சூட வருவார். அந்த நேரத்துல ஹரிச்சந்திரன் கண்ணுக்கு மட்டும்தான் தாலி தெரியும். ஆமா, மத்தவங்க யாரு கண்ணுக்கு தேவாதி தேவருக்கு யாருக்குமே தெரியாது. ஆமா, மும்மூர்த்தி தேவருக்கு ஆக்க பிரம்மன் காக்க திருமால் அழிக்க சிவபிரமன் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களுக்கு கூட அது தெரியாது. ஆமா, அன்னைக்கு நான் கொடுத்ததுதான் இந்த வரம். அதனால நீங்க யாரும் சண்டையிட வேண்டாம். அப்படி கௌதம மகாமனிதர் முன் ஜென்மத்தெல்லாம் எடுத்து உரைத்தார் சொன்னாரு. சொன்ன பிறகு மக்கள் எல்லாம் சாந்தம் அடைந்து இந்த ஹரிச்சந்திரன் சொன்ன பிரகாரம் அதே மேடையில் மனமா மாலை சூடி அந்த மன்னவர் என்னை சீரும் சிறப்புமாக எவ்விதமான குறைபாடு இல்லாமல் அயோத்தி மாநகரத்தில் வாழ்ந்து இன்ப சுகத்தில் ஈடுபட்டு அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்து மகனுடைய பெயர் தெய்வதாசன் அல்லது லோகிதாசன் என்று பெயரிட்டு எவ்விதமான குறைபாடு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருந்தபோதும் மாலையிட்ட நாள் முதலாக இருந்த மன்னவர் வார்த்தைக்கு நான் மறு வார்த்தை சொன்னதல்ல. முறையிட்ட நாள் முதலாக இருந்த கணவருடைய வார்த்தைக்கு நான் குறை ஒன்று கண்டதல்ல. அதனால் மன்னவரை பார்க்க வேண்டும். மன்னவரை பார்ப்பதற்கு முன்பதாக என் மகனாகிய லோகிதாசன் அரண்மனை இருக்கிறார். தாய் தந்தை அழைத்தார் என்று அது சீக்கிரமாக அழைத்தார்.